கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பணக்கார வாலிபர் ஒரு காஸ்ட்லியான கார்ல போயிட்டு இருந்தாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார். உடனே அவர் காரை சரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நட்டா பார்த்தாரு, எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. அந்த கார்ல என்ன பிரச்சனைன்னே அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வந்து, நான் அந்த காரை சரி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டாரு. அந்த வாலிபன் மனசுல நினைச்சாரு, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல, இந்த வயதானவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு நினைச்சாரு. 5 மினிட்ஸ்ல அந்த காரை சரி பண்ணிட்டாரு. அந்த வயதானவர்கிட்ட அந்த வாலிபன் கேட்டா, எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா சரி பண்ணிட்டீங்க? வயதானவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கேள்வி, குழப்பங்கள் இப்படி எது வரும்போதுனாலும் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் உங்களை படைக்கலங்க, ஏசப்பா தான் உங்களை படைச்சாங்க. உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஏசப்பால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? பெரிய வீடா இருந்தாலும் கதவு சின்னது தான். எவ்வளோ பெரிய கதவா இருந்தாலும் அதோட பூட்டு சின்னது தான். எவ்வளோ பெரிய பூட்டா இருந்தாலும் அதோட சாவி சின்னது தானங்க. அவ்வளோ பெரிய வீடை ஒரு சின்ன சாவி திறந்துருது. அதே போலதான் உங்க வாழ்க்கையிலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் ஜெபம்ன்ற ஒரு சின்ன சாவி இருந்தா போதும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். இன்னையில இருந்து நீங்களும் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களா? இயேசுவின் செல்லங்கள். இயேசுவின் செல்லங்கள். கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் தேவனே, உம்மை நம்பி இருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போவதை செய்யும். என் சத்துக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ விடாதேயும். சங்கீதம் 25:1-2. இயேசுவின் செல்லங்கள். கத்து கோழி கத்து வச்சாரப்பா வாரி கத்து ஆட்டுக்குட்டிய கண்டியல கண்டு முழுகுள்ள கத்து கத்து கோழி கத்து வச்சாரப்பா வாரி கத்து ஆட்டுக்குட்டிய கண்டியல கண்டு முழுகுள்ள காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போறவனானே காணா போச்சு ஆட்டுக்குட்டின்னு அல்லவனே. காட்டுக்குள்ள ஆடு மேய்க்க போறவனானே காணா போச்சு ஆட்டுக்குட்டின்னு அல்லவனே. அச்சச்சோ அவரக்கா அசபுஸ்கா ஆட்டுக்குட்டி தள்ளி போச்சான். அச்சோச்சோ அவரக்கா அசபுஸ்கா ஆட்டுக்குட்டி தள்ளி போச்சா. பழமேடு தேடி பார்த்தேன் கிடைக்கலங்கோ,
குண்டு குடி தேடி பார்த்தேன் கிடைக்கலங்கோ, பழமேடு தேடி பார்த்தேன் கிடைக்கலங்கோ, குண்டு குடி தேடி பார்த்தேன் கிடைக்கலங்கோ, முழுக்குள்ள சிக்கிக்கிச்சு ஆட்டுக்குட்டி, கண்டுபிடிச்சேன் நான் தான் சிங்கக்குட்டி, முள்ளுக்குள்ள சிக்கிக்கிச்சு ஆட்டுக்குட்டி, கண்டுபிடிச்சேன் நான் சிங்கக்குட்டி, அச்சச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கடிச்சு போச்சான், அச்சச்சோ அவரக்கா தொலைஞ்சு போன ஆட்டுக்குட்டி கடிச்சு போச்சான். இயேசுவின் செல்லங்கள். பேசலாம் Christmas story. Long, long ago, angels were singing the sky. They told shepherds that baby Jesus was born in a stable. The shepherd was found found baby Jesus baby Jesus with Mary and Joseph. It was a cold night. the cows The cows and donkey in a stable went close to Jesus to keep him warm. Bye. Bye. ஆண்டவர் பாருங்க இந்த 4 பேரை ஒரு எழுப்புதலுக்குன்னு ஆயத்தப்படுத்துறாருங்க. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் யோசிக்கிறேங்க, ஒரு 4 பேர் இருந்தால் போதுங்க, எழுப்புதல் வந்துருங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சோரே, உனக்கு ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி ஒரு பாரம் இருக்குதாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரு 4 பேர் இல்லாட்டா நீ ஒருத்தர் வச்சுக்கோ, இன்னும் ஒரு 3 பேரை நீ ஆயத்தப்படுத்த முடியுமாங்க? இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே கிராம மிஷனரி இயக்க குடும்பத்தின் சார்பாக கிராமிய நேரம் என்ற அந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை அநேக கிராமங்களிலே குடும்பமாக இதை பார்த்து ஆண்டவருக்குள்ளாக தங்களை அர்ப்பணிக்கிறோம், பக்தி விருத்தி அடைகிறோம், அற்புதத்தை நாங்கள் பெறுகிறோம் என்று நீங்கள் சொல்லுகிற ஒவ்வொரு சாட்சிகளும் நான் ஆண்டவரை துதிக்க வைக்கிறது, இன்னும் அதிகமாக ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபிக்க வைக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை குறித்து மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். குறிப்பாக இந்த நிகழ்ச்சிகள் தடையில்லாமல் வெளிவருவதற்கு உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய உதவிகளும் எங்களுக்கு தேவை. உங்கள் சார்பாகவோ உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய சார்பாகவோ, ஒருவேளை திருமண காரியங்கள் நடக்கிறதா, அதன் நிமித்தமாக ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் காணிக்கையினாலே ஜெபத்தினாலே நீங்கள் தாங்கலாம். உங்களுடைய குடும்பத்தில் உள்ள பிறந்த நாட்கள் நீங்கள் கொண்டாடுகிறீர்களா, பல ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு பிரயோஜனம் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தாங்கலாம். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறபடி எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்பொழுதும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படி ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பேசுவது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று எழுதியிருக்கிறதே. எங்கள் ஒவ்வொருவரோடு கூட உம்முடைய வார்த்தைகளை கொண்டு நீர் பேசும், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தை ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். பாருங்கள், குஷ்டரோகிகளான 4 பேர் ஒளிமுக வாசலில் இருந்தார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் இங்கே இருந்து சாக வேண்டியது என்ன? பட்டணத்திற்குள் போவோம் என்றாலும் பட்டணத்தில் பஞ்சம் உண்டாயிருக்கிறதுனாலும் அங்கே சாவோம், நாம் இங்கே இருந்தாலும் சாவோம். ஆகையால் இப்பொழுது சீரியருடைய இராணுவத்திற்கு போவோம் வாருங்கள். அவர்கள் நம்மை உயிரோடு வைத்தால் பிழைக்கிறோம், நம்மை கொன்றால் சாகிறோம். பாருங்க, 4 குஷ்டரோகிகள், 4 பேர். இந்த செய்தியுடைய தலைப்பே 4 பேர் தாங்க. அதுக்கு முந்தின வசனத்தை பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு பெரிய ஒரு தானிய பஞ்சம், ஆகார பஞ்சம் வருகிறது. அப்படிப்பட்ட பஞ்ச காலத்தில் எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக கர்த்தருடைய வார்த்தை வருது. நாளை இந்நேரத்திலே சமாரியாவின் வாசலிலே 1 மரக்கால் கோதுமை மா 1 சேக்கலுக்கும் 2 மரக்கால் வார்கோதுமை 1 சேக்கலுக்கும் விற்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஆண்டவருடைய ஊழியக்காரர் மூலியமாக தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அந்த தீர்க்க தரிசனத்தை கேட்ட உடனே அங்கு ஒருத்தன்
சொல்கிறான் பாருங்க. அதில் இருக்கிற ராஜாவுக்கு கைலாக கொடுக்குற பிரதானி ஒருவன் என்ன சொல்கிறான், கர்த்தர் வானத்தின் மதுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்றார். அதற்கு அவன், உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை வருகிறது, அதை நம்பி இவர்கள் எல்லாம் ஆயத்தப்பட்டிருக்கணும், ஆமேன்னு சொல்லியிருக்கணும். அந்த அற்புதம் ஆண்டவர் சொன்னார்னா நடக்கும்னு சொல்லி நம்பி இருக்கணும். ஒரு பெரிய ஒரு எழுப்புதலுக்கு விசுவாசத்தோடு தங்களை ஒப்பு கொடுத்துருக்கணும். இதில் பாருங்கள், அவன் இப்படியெல்லாம் நடக்குமாங்கிறான். இப்போ நான் சொல்கிறேங்க, இந்தியாவில் 7000 மிஷனரிகளை கிராம மிஷனரி இயக்க ஊழியத்தின் மூலியமாக உருவாக்க போகிறோம். 7000 பாகாலுக்கு முன்பாக முழங்கால் படியிடாத எலியா போன்ற ஊழியக்காரர்கள், எலியாக்களை உருவாக்க போகிறார். அவர்கள் மூலியமாக ஒரு 1,00,000 கிராமங்கள் ஆண்டவருக்கு சொந்தமாக மாறப்போகிறது. 1,00,000 கிராமங்களில் எழுப்புதல் வந்துச்சுன்னா மீதி உள்ள எல்லா லட்சங்களையும், ஏற்குறைய 7,00,000 கிராமங்களாங்க, எல்லா கிராமங்களையும் எழுப்புதல் வந்துருங்க. ஒரு விருதுநர் பக்கத்தில் புள்ளலக்கோட்டைங்கிற ஒரு கிராமத்தில் ஏசப்பா அந்த கணேசனை ரட்சித்தார். இந்த சின்ன கிராமத்தில் என்னை ரட்சித்தார். என் மூலியமா பாலமுருகன் என்ற ஒரு இன்னொரு சகோதரி ரட்சித்தார். இந்த 2 வாலிபர்கள் மூலியமாக இன்றைக்கு எத்தனை ஆயிரக்கணக்கான கிராமங்களில் ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கப்படுகிறது, எழுப்புதல் உண்டாகிறது. அல்லேலூயா. 1,00,000 கிராமங்களில் எழுப்புதல் வந்துச்சுன்னா தன்னால் உலகம் ஃபுல்லாக எழுப்புதல் வந்துடுங்க. அல்லேலூயா. இதை நான் சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இப்படி நடக்குமா? நடக்குமா? நான் சொல்கிறேன், நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உயிரோடு இருப்பீங்க, உங்கள் கண்கள் பார்க்கும். ஆமேன்னு சொல்லிடுங்களேன். அல்லேலூயா. இப்படி சொல்லி புலம்புறவங்க தான் இருக்கிறாங்க. ஆண்டவர் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், இப்போ ஒருவன் இப்படி சொல்கிறான்னா, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு தாங்க பதம் பார்ப்பாங்க. சோறு வெந்துருச்சா, ஒரு பானை சோறு வெந்துருச்சானா ஒரு சோறு அப்படி பிதிக்கி பார்ப்போம் பாருங்க. இந்த ஒருத்த மாதிரி தாங்க அங்கே இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் அப்படி தான் இருப்பாங்க போல் இருக்கு. என்ன அவங்க மனசில் வச்சுக்கிறவாங்க, பேசலை, இவன் பேசி போட்டான், பேசினதுனால உயிரை இழந்துட்டான். ஆண்டவர் இவங்களை நம்பி புரோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு 4 பேர் ஆயத்தப்படுத்த ஆரம்பிச்சிட்டாருங்க. அந்த 4 பேர் உருப்படாதவங்க, குஷ்டரோகிகள் வந்துருச்சு. ஏன் குஷ்டம் வருது? பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேயாசி குஷ்டம் வருது. ஏன்? அவன் பணத்தை நம்பி போகிறான், பொய் சொல்லி பணத்தை சுதந்திரிக்கிறான், அதனால குஷ்டம் வந்துருச்சு. இவங்களுக்கும் ஏதோ ஒரு பாவம் செஞ்சதுனால இவங்களுக்கு குஷ்டம் வந்துச்சு. ஆண்டவர் பாருங்க, இந்த 4 பேரை ஒரு எழுப்புதலுக்குன்னு ஆயத்தப்படுத்துகிறாருங்க. நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் போது நான் யோசிக்கிறேங்க, ஒரு 4 பேர் இருந்தால் போதுங்க, எழுப்புதல் வந்துருங்க. இந்த செய்தி கேட்குற சகோதரனே சோரே, உனக்கு ஆண்டவருக்கு ஏதாயிலும் செய்யணும்னு சொல்லி ஒரு பாரம் இருக்குதாங்க. நான் சொல்கிறேங்க, ஒரு 4 பேர் இல்லாட்டா நீ ஒருத்தர் வச்சுக்கோ, இன்னும் ஒரு 3 பேரை நீ ஆயத்தப்படுத்த முடியுமாங்க? 3 பேரை நீ ஆயத்தப்படுத்துறதுக்கு ஆதாயப்படுத்துறீங்கன்னா உன்னை கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு பெரிய ஒரு எழுப்புதல் வரும். ஆண்டவர் பாருங்க, இந்த 4 பேர் இங்கே இருக்கிறவங்களில் கண்டுபிடிக்க முடியல. பாளையத்துக்கு வெளியே புறம்பா எங்கோ ஒரு தெருவில் உட்காந்து, தெருவிலையா வனாந்தரத்தில் உட்காந்துருக்கிறான். அந்த 4 பேர் குஷ்டரோகிகளான்னு பரவாயில்ல, அவனை பயன்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் எழுப்பிட்டாருங்க. இன்றைக்கி ஏன் டேவிட் கணேசனை ஆண்டவர் முன்குறிச்சார்? நானும் இந்த குஷ்டரோகிகள் பாவம் செய்து குஷ்டத்தை வாங்கினது போல் நானும் ஒரு பெரிய பாவிங்க. நான் செய்யாத பாவம் ஒன்றுமே கிடையாதுங்க. விழுந்து தான் எந்திரிச்சேன். ஆனால் என்கிட்ட ஒரு நற்செய்தி இருக்கிறது. நான் பாவத்தில் அடிமையாக இருந்தேன், ஆண்டவர் என்னை விடுவித்து விட்டார். ஒரு ஸ்பான்சர் என்கிட்ட பேசுனாங்க, நாங்கள் கொடுத்த காணிக்கை நீங்கள் திருப்பி கொடுத்துருன்ட்டாங்க. ஏன்? நாங்கள் இப்போ கேள்விப்பட்டோம், நீங்கள் அப்படி ஒரு பாவம் செஞ்சீங்களாமே, அப்படி ஒரு தப்பு செஞ்சாமே, உங்கள் ஊழியத்தில் இப்படிப்பட்ட ஒரு சில ஊழியர்கள் இப்படியெல்லாம் தப்பு செஞ்சாங்களாமே. அவர் சொல்கிறார், என்னை குறித்து என் ஊழியக்காரர்களை குறித்து தப்பான செய்தி, ஒரு தப்பு செஞ்ச செய்தி அவர் கேட்டதுனால காணிக்கை திருப்பி கேட்டார். என்னச்சி அவங்க காணிக்கை கேட்டார், காணிக்கை எனக்கு அங்கே கொடுக்குறாங்க, ஆண்டவருக்கு தாங்க கொடுக்குறீங்க, ஆண்டவர்கிட்ட கொடுத்தது போய் நீ திருப்பி தான் கேட்டால் எவ்வளோ பெரிய சாபங்க. நீங்கள் கொடுக்குற காணிக்கையெல்லாம் சரியாக செலவிடப்படலைன்னா திருப்பி கொடுங்கன்னு சொன்னால் நீங்கள் அனுப்புன 90% காணிக்கை நீங்கள் திருப்பி வாங்கிக்கிற வேண்டிதான். நீங்கள் 1 சாமுவேல் 17 பாருங்கள், அவர் ஈசாய் பாருங்கள்,
தாவீதுட்ட, ஆடு மேய்க்கிற தாவீதுட்ட, பாவம் அவங்க எல்லாம் ஊழியக்காரங்க, சவுலோடு இருக்கிற யுத்த வீரர்களும் பயங்கரமாக யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அங்கே பாருங்கள் அவர் காணிக்க கொடுத்து அனுப்பிவிட்டார். பால் கட்டி வறுத்த பயறு என்ன காணிக்க அனுப்பிவிட்டார் பாருங்க. அவங்கெல்லாம் சும்மா கிடக்காங்க. ஆண்டவர் நாம 40 நாள் தூசிக்கப்பட்டு சும்மா இருக்காங்க. அருமையான சகோதரேஸ்வரி, நீங்கள் கொடுக்குற காணிக்க சரியாக பயன்படுதா நீ யோசிக்கணும். கொடுக்குற வரைக்கும் யோசிக்கணும். கொடுத்த பிறகு ஐயோ இப்படி போச்சேன்னு சொல்லக்கூடாது. ஏசப்பா உங்கள் நாம மகிமைக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், நான் ஆராய்ஞ்சிருக்கிறேன், இந்த காணிக்கை கொடுக்குறேன்னு கொடுத்துடணும். அந்த காணிக்கை பிரயோஜனமாக மட்டும் நீங்கள் ஜெபிக்கணும். அதுதான் ஆசீர்வாதம். எப்பொழுதும் எங்கள் வீட்டுக்கு வருகிற அந்த எலிசா அவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன்னு ஒரு வீடு கட்டுறாங்க பாருங்கள். திடீர்னு எலிசாவை பற்றி ஒரு செய்தி வருது, அவர் தப்பு பண்ணிட்டான்னு. அப்போ இந்த வீடை திருப்பி தாங்க, இந்த வீட்டுக்குன்னா உனக்கு கிடையாதுன்னு சொல்ல முடியுமாங்க? அருமையான தேவனுடைய பிள்ளை என்கிட்ட ஒருத்தன் கேட்டாங்க. அவங்க சொன்னதெல்லாம் ரைட்டு தாங்க, அவங்க கேள்விப்பட்டதெல்லாம் ரைட்டு தான். நான் சொன்னேன் இந்த குறைவுகள் இருந்தது உண்மைதான். ஆனால் ஆண்டவர் எங்களிடத்தில் பேசி, என்னிடத்தில் பேசி, என் ஊழியக்காரத்தில் பேசி நாங்கள் மனம் திரும்பி விட்டோம், அதை பாவத்தை அறிக்கையிட்டு விட்டோம். இது என்னுடைய ஊழிய ஆரம்ப காலங்களில் நாங்கள் விழுந்து எழுந்திருத்த நாட்கள், ஆண்டவருக்கென்று நிற்க முடியாத அந்த நாட்கள். ஆண்டவரிடத்தில் நாங்கள் ஜெபித்து ஆண்டவர் எங்களை மன்னித்து மறுபடியும் எங்களை பரிசுத்தாவின் நிறுத்தி ஆண்டவர் எங்களை வல்லமையோடு வரங்களோடு அற்புத அடையாளங்களோடு கூட இன்றைக்கு பயன்படுத்துகிறார். நான் உங்கள்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு தெரிஞ்சு ஒரு 4 குறைவை தாங்க நீங்கள் சொல்கிறீங்க. அருமையான சகோதரனை, நீ என்கிட்ட வாங்க, 4 குறை இல்லை 40 குறை என்கிட்ட இருக்குது, 400 குறை கூட என்கிட்ட இருக்கும். அதெல்லாம் நீ கேள்விப்பட்ட நீ ஜெபம் பண்ணு. ஒருவேளை நீங்கள் இப்போ சர்ச்சுக்கு போகிறீங்க, நீங்கள் போகிற சர்ச்சில் எல்லாம் நிறைவாக இருக்குதா? அப்போனா நீங்கள் பரலோகத்துக்கு தாங்க போகணும். பரலோகத்தில் தான் நிறைவான சர்ச் இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சு மாறிக்கிட்டே இருப்பான். நான் போன சர்ச்சு பாஸ்டர் அவர் சரியில்லை, அதனால் இன்னொரு சர்ச்சு போகிறேன், இன்னொரு சர்ச்சு போனேன் அங்கே சரியில்லை, அதனால் இன்னொரு சர்ச்சாக போயிட்டு இருக்க வண்டி தான். நீ கடைசியில் நல்ல சர்ச்சுக்கு போகணுன்னா பரலோகத்துக்கு போயிட வண்டி தான். உடனே நீ வண்டி தான். செத்தா உனக்கு நரகம் கிடைக்குமா பரலோகம் கிடைக்குமா அதுவும் தெரில பாருங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு எத்தனையோ ஞானவான்கள், ஆண்டவருடைய பரிசுத்தவான்கள், கிறிஸ்தவர்கள், பாரம்பரியத்தோடு 2ஆம் தலைமுறை 3ஆம் தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருக்கிற அவர்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தாதபடி டேவிட் கணேசனை என்ன ஆயத்தப்படுத்திட்டாருங்க. நானும் ஒரு குஷ்டரோகி தாங்க. ஐயோ, நானும் இந்த ஒரு பாவியை தான் ஆண்டவர் அந்த பாவிகளாக, பாவத்தின் மித்தமாக குஷ்டரோகிகளாக இருக்கிற அந்த 4 பேர்கள் என் ஆண்டவருக்கு தேவையாக இருக்கிறது ஐயா. அந்த 4 பேருடைய உள்ளத்தை ஆண்டவர் நெருக்கி ஏவுகிறார். இங்கே இருந்தாலும் சாகதான் போகிறோம், அங்கே இருந்தாலும் சாகதான் போகிறோம். அவங்க மனசில் சீரியருடைய இராணுவத்திற்கு பாவம் மாறுங்கள் என்று சொல்லி புறப்படுகிறார்கள் ஐயா. அவங்க புறப்பட்டு போகிறாங்க. நான் சொல்கிறேங்க, ஏசப்பாவுக்காக யார் புறப்பட்டு போனாலும் அவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டுங்க. இந்த 4 குஷ்டரோகிகள் புறப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்கள். பைபிளை இப்படி வாசிக்கணுங்க. பாருங்கள், 6ஆம் வசனத்தில் அந்த குஷ்டரோகிகள் பாளையத்தின் முன்னணி மட்டும் வந்தபோது ஒரு கூடாரத்திற்குள் பிரவேசிக்கிறாங்க. புசித்து குடித்து பாருங்கள், சாப்பாடு கிடைக்குதுங்க. நீங்கள் மட்டும் ஊழியத்துக்கு வாங்க, நீங்கள் வாழ்க்கையில் சாப்பாடெல்லாம் கிடைக்குங்க. நான் மலேசியா தேசத்துக்கு ஆண்டோடைய வார்த்தையை பேச போனேன். ஒரு ஹோட்டலில் அந்த நாகர்கோவில் சிப்ஸ் மாதிரி எனக்கு சாப்பிட கொடுத்தாங்க. என்ன டேஸ்ட்டு தெரியுமாங்க, சே சூப்பராக இருக்குதுங்க. இது என்னன்னு கேட்டேன், உங்களுக்கு நல்லா இருக்குதா கணேசன்? ஆமாம் நல்லா இருக்கு. இன்னொரு பிளேட் தாங்கன்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு பிளேட். நான் சாப்பிட்ட தட்டை கழுவே வேண்டியில்லை, வலிச்சு எல்லாம் தொடச்சி எடுத்துட்டேன். பாருங்க, இது என்னங்கன்னு கேட்டேன். இன்னொரு வேணுமா? இல்லைங்க வேண்டாங்க, பயமாக இருக்குங்க, இன்னும் ஊழியம் இருக்குது, வயிற்ற கலைக்கிறக்கூடாதுன்னு சொன்னேன். இது என்னன்னு கேட்டால் அதுதான் பாம்பு கறின்றாங்க. பாருங்க, ஊழியத்துக்கு வந்தால் என்னென்னலாம் டேஸ்ட்டாக கிடைக்குது பாருங்கள். இந்த குஷ்டரோகிகள் போகிறாங்க, புசிக்கிறாங்க, குடிக்கிறாங்க. அல்லேலூயா. பாருங்கள், இன்னும் அவங்க போகும்போது என்ன கிடைக்குது? அதிலிருந்து வெள்ளி கிடைக்குதுங்க. வெள்ளி கிடைக்குது, பொண்ணு கிடைக்குது, வஸ்திரங்கள் கிடைக்குது. நான் ஊழியத்துக்கு வரும்போது நிறைய பேர் பெரிய அரசாங்க வேலையை விட்டுட்டு வந்தேன், சொத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன், இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த டேவிட் கணேசன் ஊழியத்துக்கு வரும்போது என் சொத்து என்ன தெரியுமாங்க?
ஒரே ஒரு பேண்ட்டுங்க, 2 சட்டைங்க, செருப்பு கூட எனக்கு போட தெரியாதுங்க. இவ்வளோ பெரிய வெயிட்டை எப்படி தூக்கிட்டு நடக்கிறாங்க அப்படி பார்ப்பேன். செருப்பு போடுறவங்களே வேடிக்கையாக பார்ப்பேங்க. எனக்கு சொத்தே கிடையாதுங்க. எனக்கு ஏசப்பா கொடுத்த சொத்தை, நான் ஊழியம் செய்வதற்கு ஏசப்பா கொடுத்த சொத்து எனக்கு உயிர் தாங்க. டாக்டர் 6 மாதத்துல செத்து போயிடுன்னு சொல்லிட்டார். எல்லா இடத்துக்கு போனேன், ஒன்றும் நடக்கலை, நடக்க கூட முடியலைங்க. இழப்பு வந்துடும், கட்டாயம் செத்து போயிடுவேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. சாகிறது சாவ போகிறோம். இந்த கிறிஸ்தவங்க கும்புற சாமியை கும்பிட்டுட்டு சாவமே. எங்கள் ஊருக்கு இயேசு அறியாதப்போ யாராவது ஊழியக்காரங்க வந்தாலும் பெரிய ஒரு அறுவாள் எடுத்து அவங்கள வெட்ட போகிறது, அவங்கள்ட்ட வாக்குவாதம் பண்ணுறது, சண்டை போகிறது, ஊரை விட்டு வெளியே போயன்னு பற்றி விடுறது, இப்படிலாம் இருந்தோமே. நம்ம தான் ஜாவ போகிறோமே, அந்த ஏசுனாரை கும்பிட்டுட்டு ஜாவோன்னு சொல்லி சர்ச்சுக்கு போனேங்க. அவ்வளோதாங்க. சர்ச்சு 2 மணி நேரம் நடக்குங்க. சும்மா வேடிக்கை பார்ப்பேன். சர்ச்சில் பண்ணுற பிரசங்கம் முடியாது, பண்ணுற பாட்டு முறையில். இன்றைக்கு இருக்கிற சர்ச்சு எல்லாம் 90% இப்படி தான் இருக்குது. டெப்த்தாக பேசுகிறேன்னு நினச்சி ஒன்றும் புரிய மாட்டேதுங்க. ஏசுனார் பேசுகிறாருன்னா கதை சொல்கிறார். காக்காவை பாருங்கிறாரு, இளைய குமாரன் மூத்த குமாரங்கிறாரு. இன்ட்ரெஸ்டாக இருக்குல்லங்க. 3 நாள் பிரசங்கம் பண்ணாரு. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் உட்காந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அப்படி இருக்கணுங்க பிரசங்கம். இப்போ நான் பேசுகிறது சின்ன பிள்ளை கூட புரியுங்க. நான் பேசுகிற செய்தியை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி நான் பார்க்குற கிராமத்தில் இருக்கிற சிறுபிள்ளைகளுக்கு, வாலிபர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஏசப்பாவை உள்ளத்தில் வான் கூப்பிட்டேன்னா அவர் வந்துடுவார். வந்துட்டாருன்னா அவர் வாழ்க்கையில் நீ சாவந்தடிக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதுக்கு ஜெபம் சொல்லிக்கிறேன். ஏசப்பா என் உள்ளத்துக்குள்ளே வாங்க, என் பாவங்கள்லாம் மன்னிச்சிருங்க, உங்கள் ரத்தத்தினால கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய பிள்ளையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறேன். ஏசப்பா உள்ளத்தில் வந்துட்டார். உள்ளத்தில் வந்த உடனே நான் என்ன தெரியுமா சொல்லி கொடுக்குறேன், இன்றைக்கி வந்துட்டார்ல, எல்லா நாளும் உன் கூட இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். உலகத்தின் முடிவு வரைந்தும் சகல நாட்களிலும் அவர் உன் கூட இருப்பார். நான் என் சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பேன். இப்போ அடி வயிற்றுலேருந்து மூச்சு இழுங்களேன், விட்டுருங்க, இன்னொருக்கு மூச்சு இழுங்க, விடாமல் அப்படியே வச்சுருங்க, செத்து போயிடுவீங்க. அவ்வளோதான். நான் எப்படி சொல்லியிருக்கேன், உனக்கு உயிர் எப்படி போகும்? கிறிஸ்தவன் சாவுறதுக்கு பயப்படக்கூடாது. உயிரோடு இருந்தால் ஏசப்பா நம்ம கூட இருக்க போகிறாரு, செத்து போனால் ஏசப்பா கூட நம்ம இருக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் செத்து பழகிக்கிற வேண்டியதாங்க. உயிர் எப்படி போகும்? அவ்வளோதாங்க. அந்த கடைசி மூச்சு வரைக்கும் ஏசப்பா கூட இருப்பார். என் சின்ன பிள்ளைகளுக்கு வாலிபர்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அவ்வளோ பெரிய ஆண்டவர் கூட இருப்பாருங்க. நீ அப்போ கவலைப்படலாமா? கோழியாத்தை பார்த்து பயப்படலாமா? பிரச்சனைகளை பார்த்து பயப்படலாமா? நெருக்கங்கள் அவமானங்கள் வரும்போது பயப்படலாமா? நான் சொல்கிறேங்க, தாவீது ஆண்டவர் சொன்னார், தாவீது விசுவாசம் என்ன, கர்த்தருக்கு என் வலது பாரசத்தில் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த செய்தியை கேட்கிற சகோதரியே, உன் வலது பக்கத்தில் ஏசப்பா இருக்கிறாரு. அப்போ பிரச்சனைகள் வரும்போது பிரச்சனையை பார்த்து பயப்படக்கூடாது, வலது பக்கத்தை பார்க்கணும். ஏசப்பா என் கூட இருக்கீங்களா? இவ்வளவு அங்க இப்படி சொல்லி கொடுக்குறேங்க. அவர்கள் ஆண்டவர்க்கென்று பெரிய காரியங்களை செய்கிறார் ஐயா. இந்த 25 வருடங்களில் குஷ்டரோகி ஆயத்தப்படுத்தினது போல இந்த கணேசனை என் ஆண்டவர் தெரிந்து கொண்டார் ஐயா. இந்த கணேசன் இது நற்செய்தியை நான் அறிவிக்கட்டும் என்று சொல்லி நான் புறப்பட்டு போனேன் ஐயா. இந்த குஷ்டரோகிகள் அந்த கூடாரத்தில் புசித்து குடித்து வெள்ளி பொண்ணு வஸ்திரம் எல்லாம் எடுக்கிறாங்க, ஒளிச்சு வைக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதாங்க தெரியும். இன்றைக்கி இருக்கிற நிறைய ஊழியக்காரங்களை தனக்கு வர்ற காணிக்கையெல்லாம் தான் வளர்கிறாங்க. தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வயிறு தான் விருத்தி அடையாது. எங்கே ஆத்துமாக்கள் விருத்தி அடையுது, சபையில் எங்கெங்கே பெருகுது. உங்களுக்கு வர்ற காணிக்கையெல்லாம் நீ மிஷனரிகளுக்கு கொடுக்கணும், மிஷனரிகளை அனுப்பணும், நிறைய ஊழியக்காரர்கள் உருவாக்குறதுக்கு உதவி செய்யணும். டேவிட் கணேசனால் 783 மிஷனரிகளுக்கு காணிக்கை கொடுக்க முடியுதாங்க. இன்னைக்கு இருக்கிற பெரிய ஸ்தாபனங்கள் நினைச்சாங்கன்னா எவ்வளவு லட்சம் மிஷனரிகளை இந்திய தேசத்தில் எழுப்பி இருக்க முடியும், அனுப்பி இருக்க முடியும் ஐயா. எத்தனை கிராம திருச்சபைகளை கட்டி இருக்க முடியும் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் தவறு செய்கிறீர்கள். ஆண்டவர் இந்த 4 கிறிஸ்தவர்களை ஆயத்தப்படுத்தினார், புறப்பட்டு போனார்கள். அவங்க சொல்கிறது ஒழிச்சு வச்சாங்க, ஆனால் அவங்க மனம் திரும்பிட்டாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற இக்கால ஊழியக்காரங்க கிறிஸ்தவங்க எல்லாம் மனமே திரும்பலைங்க. இன்னும் நான் வளரட்டுன்னு சொத்தை தாங்க சேர்க்குறாங்க. இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிற அந்த 4 பேர் சொல்கிற இதை பாருங்கள். 9ஆம் வசனத்தில், நாம் செய்கிறது நியாயம் அல்ல, இந்நாள் நற்செய்தி அறிவிக்கும் நாள். நாம் மௌனமாக இருந்து பொழுது விடிய மட்டும் காத்திருந்தால்
குற்றம் நம்மேல் சுமரும். இப்போதும் நாம் போய் ராஜாவின் அரண்மனைகளுக்கு இதை அறிவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி புறப்பட்டு போனார்கள். 4 பேர்கள். நாம் செய்கிறது நியாயம் அல்ல. அருமையான இந்த செய்தி கேட்கிற சகோதரனே சகோதரி, இத்தனை வரை உயிருள்ள ஆண்டவரை நீ ஆராதித்து ஏற்றுக்கொண்ட அற்புதத்தை நீ மாத்திரம் ருசி பார்த்து கொண்டிருக்கிறாய். நீ மாத்திரம் புசித்து குடித்து வெள்ளியும் பொன்னியும் குஷ்டரோகிகள் பெற்றுக்கொண்டது போல நீயும் பெற்றுக்கொண்டு தாளந்துகளை ஒழித்து வைக்கிறது. நீ பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை அந்நிய பாஷைகளை பெற்றுக்கொண்டு அதை புரோஜனப்படுத்தாதபடி, ஆயிரங்களுக்கு புரோஜனப்படுத்தாதபடி ஒழித்து வைக்கிறது நியாயம் அல்ல. இன்னைக்கு அன்று உங்களோட பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீ பாரம் இருக்குதா, ஒரு 3 பேரை நீ ரெடி பண்ணுங்க. ஒரு சின்ன குழுவை ரெடி பண்ணுங்க. 4 பேரை நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா உங்கள் பகுதிகளில் எழுப்புதல் வரும் ஐயா. நான் ஊழிய ஆரம்பத்தில் அவ்வளோதாங்க. நான் ஊழிய செஞ்சேன். என் கூட இருக்கிற சந்தோஷ்னு ஒரு தம்பி இருக்கிறான். அவன் பொதுச் செயலர், எங்கள் இதில் ஜென்ரல் செக்ரட்டரி. அவன் ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தான். வாரத்தில் 1 நாள் என் கூட ஊழியத்துக்கு வருவான். அடுத்து கொஞ்சம் ஊழியம் வந்துச்சு, 2 நாள் வருவான், 3 நாள் வருவான், 4 நாள் வருவாங்க. அடுத்து ஜேக்கப்னு ஒரு அண்ணன் எங்கள் ஊழியத்தில் இருக்கிற அலுவலகத்தில் சின்ன ஒரு கொத்தனார் வேலைக்குன்னு ஒரு கொத்தனாராக வந்தார். அவர் இந்த அவ்வளவு பெரிய எழுப்புதலை பார்த்தவுடன் ஆண்டோட தேவை உணர்ந்து நான் வருகிறேன் என்று தன்னை அர்ப்பணித்து விட்டார். பாருங்கள், ஆனந்த்னு ஒரு தம்பி ஒரு 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 வீட்டில் இருக்கிற ஃபர்னிச்சர் ஜாமான லாரியில் ஏற்றிட்டு லோடு மேனாக நானும் அந்த தம்பி ஹெல்ப்புக்கு வந்தான். நாங்கள் லாரியில் பின்னாடி உட்காந்து பேசிகிட்டே போனோம், நின்று பேசிகிட்டே போனோம். அவன்கிட்ட அந்த தேவைகளை சொன்ன நானும் வருகிறேன் என்று சொல்லி வந்துட்டாங்க. நான் முதல்ல கிராமத்தில் பார்த்து சண்டே கிளாஸில் படித்த ஒரு தம்பி, அழகர் சாமின்னு ஒரு தம்பி, அவன் நல்லா படித்து பெரிய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆயிரக்கணக்கான சம்பளம் வாங்கி கொடுத்து எனக்கு காணிக்க தருவான்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, திடீர்னு பார்த்து ஒரு லீவுக்கு வந்தான். சரி, லீவுக்கு வந்து நம்ம இடத்துல தங்கியிருக்கான்னு பார்த்தா 10 நாள் ஆச்சு, 15 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு. என்னடா நீ வேலைக்கு போலையா? நான் அதெல்லாம் ஊழியத்துக்கு வந்துட்டேங்கிறான். முழு நேரம் ஊழியத்துக்கு வந்துட்டான். ஐயா, இந்த பாரத்தை நான் சுமந்தேன், என்னோடு கூட சுமக்கும்படி ஒரு 4 வாலிபர்கள் வந்தார்கள் ஐயா. இத்தனை ஒரு எழுப்புதல் வந்து விட்டதே. அருமையான சகோதரனை, இந்த செய்தியை கேட்கிற நீ ஒரு 4 பேர்களை ஆயத்தப்படுத்த, 4 பேர்கள் நின்று திறப்பில் நின்று ஜெபம் பண்ணு ஐயா. ஒரு 4 பேரை நீ ஆயத்தப்படுத்தாத நீ கிறிஸ்தவனாங்க? உன்னால் ஒரு 4 பேரை உன் பாரத்தை சொல்லி அந்த பாரத்தை சுமக்கிறவளை உன்னால் மாற்ற முடியாதாங்க. உன்னிடத்தில் ஆண்டவர் பேசின அந்த தரிசனத்தை மற்றவரிடத்தில் சொல்லி அந்த தரிசனத்தை எழுந்து கட்டும் வாருங்கள் என்று சொல்லி உன்னோடு கூட ஒருமனப்பட வைக்க முடியவில்லாட்டா நீ என்னையா கிறிஸ்தவன்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அர்ப்பணிக்கப்பட்ட 4 பேர்கள் தேவை ஐயா. மார்க் 2 வாசி பாருங்க. அவன் திமிர்வாதக்காரனாக இருந்தாலும் அவன் மீது அன்பு செலுத்துகிற அளவிற்கு அந்த படுத்த படுக்கையாக இருக்கிற அந்த வாலிபன், அந்த திமிர்வாதக்காரன் 4 நண்பர்களை சம்பாதித்தான் ஐயா. அந்த 4 பேர்களும் அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் ஐயா. இயேசுவிடத்தில் எப்படியாவது எப்பாடுபட்டாவது இவனை கட்டில தூக்கி கொண்டு எப்படியாவது அவர் முன்பாக கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி பாரத்தோடு செயல்படுகிற அந்த 4 பேர்களினாலே திமிர்வாதக்காரன் சுகமானனே. ஐயோ, என் திருச்சபைகள் திமிர்வாதமாக இருக்கிறது. பதவி சண்டைகள், பண ஆசைகள், யார் பெரியவன் என்ற சண்டைகள். ஐயோ, இன்றைக்கு இருக்கிற திருச்சபைகள் திமிர்வாதமாக கிடக்கிறது. இந்த திமிர்வாதம் உள்ள திருச்சபைகளை இயேசுவிடத்தில் கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு 4 பேர்கள் தேவை ஐயா. கிராமங்கள் அனாதையாக இருக்கிறது, திமிர்வாதமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கிராமத்திற்காக திறப்பில் நின்று இயேசுவிடத்தில் அந்த ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அந்த 4 பேர்கள் தேவை. என் இந்திய தேசம் ஒருவேளை வியாதியாக இயேசு என்கிற ரட்சகர் இல்லாதபடி பாவத்தில் கட்டப்பட்டு இருக்கிறதே, அவர்களை கொண்டு செல்வதற்கு, தேசத்தில் எழுப்புவதை கொண்டு வருவதற்கு 4 பேர்கள் தேவை ஐயா. செய்தி கேட்கிற சகோதரனை, இந்த பிரசங்கத்தை கேட்டு விட்டு சும்மா இருந்துடாத. என்னைக்குன்னு யோசி, எந்த 3 பேரை 4 பேரை நான் ஆயத்தப்படுத்தணும். வாரத்தில் 1 நாள் காலைல சர்ச்சுக்கு போ, நல்ல கறி மீன் முட்டை நல்லா சாப்பிடுங்க, நல்ல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஒரு 4 பேர் ஒரு கிராமத்துக்கு போங்கங்க, சும்மா போய் ட்ராக்ஸ் கொடுங்க, தருப்பிரசங்கம் பண்ணுங்க. ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார் ஐயா. ஐயா, எனக்கு நண்பர்கள்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். உங்கள் மனைவி பிள்ளைகள் 3 பேர் இருக்காங்களேங்க, அவங்களையாவது ஆயத்தப்படுத்தி குடும்பமாக நீங்கள் ஒரு 4 பேரை ஒரு கிராமத்துக்கு போங்க.
ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார் ஐயா. உங்களை கொண்டு ஒரு திருச்சபை கட்டுவார் ஐயா. உங்களை கொண்டு ஒரு மகிமையான காரியத்தை செய்வார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்கிறது நியாயம் அல்ல. என் ஆண்டவர் இந்த ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அவர்களை அறியாதபடி நான் அவர்களை விடுவித்து விட்டேன், அவர்களுக்கு அற்புதம் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்லி அறியாதபடி அவர்கள் உபத்திரவத்திலே கண்ணீரோடு கூட ஒரு கூட்ட ஜனங்கள் காத்திருக்கிறார்கள். நாம் செய்கிறது நியாயமல்ல. இது நற்செய்தி அறிவிக்கிற நாள். இந்த நல்ல செய்தியை அங்கு போய் அறிவிக்க வேண்டும் என்று 4 குஷ்டரோகி போல அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார் ஐயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த கணேசன் 25 வருஷமாக அந்த நற்செய்தியை அறிவிக்கிறாங்க. எனக்கு ஒரு 4 குஷ்டரோகிகளுக்கு தெரிஞ்ச செய்தியை சொன்னது போல் இந்த கணேசனுக்கு ஒரு செய்தி தெரியுதுங்க. ஏசப்பா எனக்கு உயிர் கொடுத்தாருங்க, எனக்கு உயிர் கொடுத்தார். செத்து போய் விடுவேன்னு சொல்லி டாக்டர் கைவிடப்பட்டு எனக்கு உயிர் கொடுத்தாருங்க. என் ஆண்டவர் அற்புதம் என்ற செய்தி இருக்கிறது ஐயா. அதோடு கூட நான் ஒரு காலகட்டத்தில் அவரை மறுதளித்து விட்டேன். இயேசுதான் என்னை குணமாக்கினார் என்பதற்கு என்ன நிச்சயம் என்று மறுதளித்து விட்டேன். ஆனால் மறுபடியுமாக என்னை தேடி வந்தார். பூட்டி இருக்கிற அறையிலே என் ஆண்டவர் இயேசுவை நான் தரிசித்தேன். அவர் அழுது கொண்டே இருந்தார். நானே தேவனை என்னை தவிர வேறு தேவனை நான் இந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன். என்னால் படிக்கப்பட்ட என் ஜனங்கள் இப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், சந்தோஷம் தர விரும்புகிறேன், சமாதானம் தர விரும்புகிறேன். நான் யாருமே என்கிட்ட வரமாட்டாங்களே, என்னாலே எல்லாமே எங்கோ போய் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அழுகிறதை இந்த 2 கண்களும் பார்த்தது ஐயா. இந்த காதுகளில் நான் அப்படி அழுகிற சத்தத்தை கேட்டேன். என் கண்ணீரை துடைத்த ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிறாரா? அவர் அழுது கொண்டு இருக்கிறாரா? நான் அப்படி கண்ணீரை துடைக்கட்டும் என்று சொல்லி இந்த ஊழியத்தை நான் செய்வதற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறேன் ஐயா. கஷ்டங்கள் இருக்கிறது, கவலைகள் இருக்கிறது, நெருக்கம் இருக்கிறது, தேவை இருக்கிறது, அவமானம் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது. ஆனாலும் இந்த ஊழியத்தை தொடர்ந்து நான் செய்கிறேன் ஐயா. ஏன் இன்னும் இயேசு அழுது கொண்டிருக்கிறார்? எனக்கு தெரிந்த இந்த நற்செய்தியை நான் அறிவிப்பாமல் இருப்பது நியாயம் அல்ல. வாருங்கள் போவோம் என்று சொல்லி ஒரு கூட்ட வாலிபர்களோடு மிஸ்டரிகளோடு இந்த நற்செய்தி அறிவிக்கிறோம். இது போதாது, நீங்களும் வாங்கலை, நீங்களும் ஒரு 4 பேர் ஆயத்தப்படுத்துங்களேன். உங்களுக்கு ஊழியத்தில் என்ன சந்தேகம் வந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் சொல்லிக் கொடுக்குறேங்க. எளிமையாக சொல்லிக் கொடுக்குறேன். பெரிய ஒரு எழுப்புதலை நம்மை கொண்டு செய்வார். இயேசு அழுது கொண்டு இருக்கிற அவருடைய கண்ணீரை நம்ம எல்லோரும் சேர்ந்து துடைக்கலாம், அவரை சந்தோஷப்படுத்தலாம். ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகத்தில் சந்தோஷம். வாருங்களேன், ஏசப்பா சந்தோஷப்படுத்துவோம். ஒப்பு கொடுப்போமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் நல்ல தகப்பனை, 4 பேர்கள் எழுப்புகிற கிருபைகளை தாரும். 4 பேர்களை நாங்கள் ஆதாயப்படுத்தட்டும். 4 பேர்கள் கொண்ட ஒரு ஜெபக்குழுவை உருவாகட்டும். 4 பேர்களாக குடும்பமாக ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷத்தை சொல்லட்டும் அப்பா. இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் ஒரு 4 பேரை உருவாக்குறவளா மாற்றுங்கப்பா. உங்களுடைய கண்ணீரை துடைக்கவளா மாற்றுங்க. நீர் அப்படியே செய்யப்படுறதுக்கு ஸ்தோத்திரம். இயேசு நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற
பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. கர்த்தர் ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களாம் சூப்பராக இருக்கோம். எங்கள் 3 பேரும் பார்த்தீங்களா நல்லா இருக்கும் பாருங்கள். ஏசப்பா நம்ம எல்லாரையும் நல்லா வச்சுருக்காரு, சரியா? ஆனால் பைபிளில் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் பர்த்திமேயின்னு ஒரு அண்ணன் இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஒரு பாட்டு மூலமாக நம்ம கேட்போமா? அண்ணே பாடிடலாமாண்ணே? பாடிடலாண்ணே. ஓகே, ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். பாட்டு ரொம்ப சின்னதா இருக்குல்ல, சூப்பரா இருக்குல்ல, குட்டி ஒண்டா இருக்குல்ல. நம்ம இன்னொரு தடவை பாடிடலாமா? அண்ணே பாட்டு ஈஸியா இருக்குல்லண்ணே? ஈஸியா இருக்குண்ணே. அண்ணே உங்களுக்குண்ணே? ஈஸியா இருக்குண்ணே. இன்னொரு தடவை பாடிடலாமா? எங்களோட சேர்ந்து பாடுங்க. பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம். பரமன்னா யாரு? ஏசப்பா. ஏசப்பா வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தார். இன்னொரு தடவை படிச்சிடலாமா? 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். இப்போ இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் பார்த்துடலாமா பிள்ளைங்களா? இப்போ ஆக்ஷன் பார்த்துடலாமா? அதில் கற்றுக்கோங்க, அப்புறம் எங்கள் மாதிரி செய்யணும், ரெடியா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடர் இருந்தானா, பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். நல்லா இருந்துச்சா? இப்போ எங்களோட சேர்ந்து இன்னொரு தடவை பண்றீங்களா? ரெடி, 1 2 3 ஸ்டார்ட். பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தாராம், பாதையோரம் உட்கார்ந்து பிச்சை எடுத்தாராம், பரமன் வந்தாராம், பார்வை தந்தாராம், பரவசம் அடைந்தாராம். கைத்தட்டு கைத்தட்டு கைத்தட்டு. சூப்பரா, வெரி குட். இந்த வேதத்திற்கும் மற்ற உலகத்தில் எத்தனையோ நல்ல புத்தகங்கள் இருக்கிறது இல்லை? நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடிய பெரிய மகான்கள் இருக்கிறாங்க. மற்ற மதங்களிலும் நல்ல கருத்துக்கள் அடங்கிய புத்தகங்கள் நிறைய இருக்குது, அதுதான் உண்மை. உலகத்தில் உள்ள மத புத்தகங்களிலும் கெட்டது செய்கிறதுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல. மனிதன் நல்லவனாக மாறுறதுக்கு எல்லாரும் ஏதாவது வழி சொல்லியிருக்கிறாங்க. பெரிய பெரிய சிந்தனையாளர்கள், மகான்கள் ஏதாவது நல்லது செய்வதற்கு வழிகளை சொல்லியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட புத்தகங்களோடு ஒப்பிடும்போது இது ஒரு புத்தகம். இதுலேயும் நல்லது செய்ய சொல்லிக் கொடுக்கு. இப்படி இப்படி செஞ்சால் நல்லது, இது செய்யாத அப்படின்னு இதுலேயும் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் நிறைய சொல்லியிருக்கு. ஆனால் அது இந்த புத்தகத்தின் முடிவு அல்ல. மற்ற புத்தகங்களின் முடிவு அதுதான். அதில் வாழ்க்கைக்கான நெறிமுறைகள் கொடுத்துருக்கும். இப்படி வாழு, இருந்தால் தான் நீ நல்லா இருக்க முடியும், இப்படி தப்பு செஞ்சனா நீ நாசமாக போயிடுவ. இது அந்த புத்தகங்களில் சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த புஸ்தகத்திலே அது இருக்குது. மறுபடியும் சொல்லுகிறேன், ஆனால் அது இந்த புத்தகத்தினுடைய முடிவான செய்தி அல்ல. இங்கே தான் த காஸ்பல் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துடைய நற்செய்தி வருகிறது. அவர் இந்த உலகத்திற்கு வந்தது எதற்காக? எப்படி நல்லா வாழணும்னு சொல்ல, கருத்துக்களை சொல்லிக் கொடுக்க வரவில்லை. வாழ முடியாது என்று தெரியும். அங்கேதான் உங்களுக்காக எனக்காக நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் அவர் சிலுவையில் தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிறார், மரிக்கிறார், எழுதியிருக்கிறபடி 3ஆம் நாள் உயிரோடு எழும்புகிறார். அல்லேலூயா. இவரை நம்பும் போது பாவம் மன்னிப்பு உண்டாகிறது. இதுவரைக்கும் நம்ம செஞ்ச தப்புக்கெல்லாம் மன்னிப்பு கிடைக்குது. அது மட்டும் இல்லை, அடுத்து நடக்கிறது என்ன? அதுதான் முக்கியமான விஷயம். பழைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவரை தேட ஆரம்பிக்கிறேன். அவரை நெருங்க நெருங்க கிறிஸ்துவின் ஆவியானவர் எனக்குள் வந்து, புதிய ஏற்பாட்டுடைய சத்தியம் என்ன தெரியுமா? நம்ம செய்ய முடியாததை தேவனே நமக்குள் செய்வதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன்.
விசேஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம நம்முடைய வாயின் வார்த்தைகள் அது மற்றவர்களுடைய காயங்களை அது ஆற்றுகிறதாக இருக்கிறதா அல்லது மற்றவர்களுடைய காயத்தை அது இன்னும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். விசேஷமாக பார்த்திங்கன்னா இந்த வருடத்தினுடைய நவம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் 28ஆம் தேதி வரையிலும், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 16 நாட்கள் உத்தரகாண்ட் மாநிலத்தில் 41 தொழிலாளர்கள் சுரங்க பாதையிலே அவர்கள் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற அந்த பணியில் ஈடுபட்ட போது விபத்து ஏற்பட்டு அதிலே சிக்கி கொண்டார்கள். நல்லா கவனிங்க, 41 தொழிலாளர்கள், வேறு வேறு பாஷை பேசுகிறவர்கள், வெவ்வேறு கலாச்சார பின்னணியை கொண்டவர்கள், இவங்க எல்லாருமே 16 நாள் அந்த சுரங்கத்தில் அடைபட்டு கொண்டார்கள். நல்லா கவனிங்க, அவங்களுக்கு வெளியிலிருந்து ஆக்சிஜன் கொடுத்தாங்க. நம்முடைய இந்திய இராணுவம் அவர்களை மீட்டெடுப்பதற்கு பலவிதமான பெரும் முயற்சிகளை எல்லாம் மேற்கொண்டாங்க. அப்போ 16 நாட்கள் கடுமையான போராட்டத்துக்கு பின்பு அவங்க எல்லாரையுமே என்ன செஞ்சாங்க, அந்த சுரங்கத்துக்கு உள்ளேருந்து வெளியே அவங்க எல்லாரையுமே மீட்டெடுத்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே மீடியா சேனல்ஸ் எல்லாருமே அவங்கக்கிட்ட முதல்ல அவங்க எல்லாருமே என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாரும் உங்களுடைய நேரத்தை இவ்வளோ நாட்களை இந்த சுரங்கத்துக்குள்ளே இருந்து நீங்கள் எப்படி தான் கழிச்சிங்க, இதை நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆவலாக இருக்கிறோம். அவங்களுக்கு தேவையான முதலுதவிலாம் செஞ்சாங்க, மருத்துவ உதவிலாம் செஞ்சு இந்த கேள்வியை அவங்க முன்னாடி வச்சாங்களாம். அப்போ அவங்க எல்லாரும் சொன்னாங்கன்னா, நாங்கள் எல்லாருமே அந்த சுரங்கத்துக்குள்ளே நாங்கள் எல்லாருமே நண்பர்களாக மாறிவிட்டோம். அதாவது ஒருவரோடு ஒருவர் நாங்கள் அறிமுகமாக ஆரம்பித்தோம். ஒருவருடைய குடும்ப காரியங்களை இன்னொருவர் கேட்க ஆரம்பித்தோம், பேச ஆரம்பித்தோம். இப்படியாக எங்களுடைய நட்பு நல்லா வளர்ந்தது. நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலான வார்த்தைகளை பேசினோம், ஒருவருக்கொருவர் நாங்கள் தைரியம் உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசினோம், நம்பிக்கை உண்டாக்குகிற வார்த்தைகளை பேசினோம். இப்படி எங்களுடைய பொழுதெல்லாம் போனது என்று சொல்லி ஒருவர் சாட்சியாக அதை சொன்னாராம். இங்கே பாருங்க, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம், அதில் இருக்கிற 11வது வசனம். ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கை, இது நம்ம ஒருத்தரை நம்ம என்ன செய்கிறோம், கண்ணால் பார்க்குறோம், ஒருவரோடு ஒருவர் பேச முடியுது. இது ஒரு நல்ல ஒரு பாக்கியமான ஒரு வாழ்க்கை. இதை நம்ம ஆண்டவருடைய நாம மகிமைக்காக எப்படி பிரயோஜனப்படுத்துவது அப்படின்னா, ஒருவருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தைகளை பேசுவோம், ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி உண்டாகும்படி காரியங்களை பேசுவோம். எல்லா விதமான முறுமுறுப்புகள், குறைவுகள் எல்லாவற்றையும் நாம் களைந்து போட்டுவிட்டு, நாம் இருக்கிற இந்த பூமியிலே நாம் இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆண்டவருக்காக நம்மால் ஏதாகிலும் செய்ய முடியுமோ அதை செய்து நிறைவேற்றும் அளவும் நாம் இருக்கிற வட்டாரங்களிலே, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற நட்பு வட்டாரங்கள், தெரிந்த அறிந்த மக்கள் மத்தியிலே நாம் இருக்கிறோம். இந்த இடங்களில் இருக்கிற நாம் ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி வசனத்தை சொல்லி, ஒருவருக்காக இன்னொருவர் ஜெபித்து, ஒருவரை ஒருவர் தேற்றுகிறவர்களாக, அவர்களுடைய காயங்களிலே அவர்களுடைய பலவீனங்களிலே நாம் அவர்களோடு துணை நின்று பேசுகிறவர்களாக நாம் இருக்கும்போது நிச்சயமாகவே இந்த கிறிஸ்தவ வாழ்வை, இந்த பிரயாணத்தை நாம் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, வெற்றியோடு நாம் நிறைவு செய்ய முடியும். ஒரு உலகத்தில் இருக்கிற அவங்க பல விதங்களில் பொழுத போக்குனாங்க. ஆனால் அவங்க மெயினாக அந்த சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, நாங்கள் ஒருவரோடு ஒருவர் நட்பாய் பழகினோம் அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் நம்மளுக்கு ஒரு உதாரணம் தான். பாருங்கள், ஆண்டவர் பைபிள் மூலமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் ஒருவர் தேற்றுங்கள், ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி வார்த்தைகளை பேசுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். இந்த வாழ்க்கை பயணத்தை சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு வெற்றிகரமாக நாம் நிறைவு செய்வதற்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த மகா பெரிய இந்த வார்த்தையை ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் நாம் நிறைவேற்றுவோம். தெய்வம் தாமே நாம் ஒவ்வொருவர் மூலமாக மகிமைப்படுவாராக. ஆமேன். ஒரு நாள் கவலைப்பட்டீங்கன்னா அதற்குரிய ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும். 2 நாள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரெஷர் உங்கள் சரீரத்தில் உங்கள் பாதிப்பை உண்டாக்கும். ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை அழுத்தி கொண்டே இருக்கும்.
ஒரு கிளாஸ் ரூம்குள்ளே சார் ஒருத்தவங்க நுழைஞ்சாங்களாம். அந்த வாத்தியார் உள்ளே நுழையும் போதில் அவங்க கையில் வந்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தாங்களாம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து கேட்டாங்களாம், என் கையில் இருக்கிற அந்த பாத்திரத்தில் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போது ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு விதமான ஆன்சர் சொன்னாங்களாம். இது 500 லிட்டர் இருக்கும், இது 1 கிலோ வெயிட் இருக்கும், இது 2 கிலோ வெயிட் இருக்கும் அப்படின்னு சொல்லி. சரி, இந்த பாத்திரத்தை நான் கையில் சுமந்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் கைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அடுத்த கொஸ்டின் அந்த சார் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கேட்டாராம். அப்போது அங்கே இருக்கிற பசங்கள்லாம் சொன்னாங்களாம், சார் என்ன சார் இது என்ன ஒரு பெரிய வெயிட்டா, இதை கொஞ்ச நேரம் நீங்கள் சுமக்கிறதுனால உங்கள் கைக்கு என்ன ஆக போகுது, ஒன்றும் ஆகாது சார் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. அடுத்து அந்த சார் கேட்டாங்களாம், இல்லை இப்போ காலையில் நான் 9 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்கும் போதில் நான் இதை கையில் ஏந்தின வண்ணமாக நான் நிற்கிறேன், சாயந்தரம் ஈவினிங் ஒரு 4 o'clock வரையும் இதை நான் கையில் சுமந்த வண்ணமாகவே கையை தூக்கி வச்ச மணிக்கே இந்த குவளையை நான் வைத்திருந்தேன் அப்படின்னு சொன்னால் என் கைக்கு என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு கேள்வி கேட்டாராம். அப்போது அங்கே இருக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு விதமான பதில் சொன்னாங்களாம். சார் உங்கள் கையை அடுத்து கீழே போடவே வராது சார், உங்கள் கை மரத்து போய் அப்படியே நின்றும் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் சொன்னானா. அப்புறம் இன்னொரு பையன் சொன்னானா, சார் நீங்கள் இப்படி கையை தூக்கணும் வண்ணமாகவே வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் ஹார்ட்டுக்கு போகிற ரத்த ஓட்டம் சரியாக போகாமல் உங்கள் ஹார்ட்டு நின்று கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னொரு பையன் சொன்னானா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான காரியங்களை சொன்னாங்களாம். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் இன்றைக்கி இதே போல தான் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில் காலையில் எழும்பின உடனே அந்த சார் அவருடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட அந்த குவளையில் இருக்கிற அந்த தண்ணியை சுமந்துக்கிட்டு அந்த நாள் முழுவதும் இருந்தால் அவருடைய சரீரத்தில் என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லி அவங்க அலசி ஆராய்ந்தது போல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம காலையில் எழும்பின உடனே அந்த நாளை ஒரு புதிய உற்சாகத்தோடு புதிய பலத்தோடு நம்ம ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மளை வந்து அழுத்தி கொண்டே இருக்கும். அந்த பிரச்சனையை வந்து நம்ம சுமந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாகவே அது வந்து நமக்கு வியாதியை உண்டாக்கும், நமக்கு சரீரத்தில் பலவீனத்தை உண்டாக்கும், சுகரை உண்டாக்கும், ப்ரெஷரை உண்டாக்கும், இன்னும் அல்சரை உண்டாக்கும், பலவிதமான நோய்களை உண்டாக்குறதுக்கு அது ஒரு காரணமாக இருக்கும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை உடனே ஆண்டவர்கிட்ட சொல்ல என்ன செஞ்சிடணும், பழகி கொள்ளணும். எந்த காரியத்தையோ கொஞ்ச நேரம் நம்ம கவலைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு சின்ன பாதிப்பை நம்ம சரீரத்தில் உண்டாக்கும். ஆனால் அதே கவலையை ஒரு நாள் முழுவதும் அதை குறித்தே யோசித்து அதை குறித்தே சிந்தித்து அதை குறித்தே நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே மற்ற எந்த காரியத்துலேயும் நம்ம ஈடுபடாமல் அதில் இன்வால்வ் ஆகி நம்ம செய்யாமல் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அதற்குரிய பாதிப்பு நம்முடைய வாழ்க்கையில் பாதிப்பை உண்டாக்கும். நம்ம என்ன காரியத்தை குறித்து நம்ம கவலைப்படுறோம், எந்த காரியத்தை குறித்து நம்ம கண்ணீர் வடிக்கிறோம், எது நம்முடைய இருதயத்தை அதிகமாக பாதிக்குதோ அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க பழகி கொள்ளணும். எதையுமே நம்ம சுமக்க தேவையே இல்லை. நமக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாரங்களுக்காக, நம்முடைய கண்ணீர், நம்முடைய துக்கங்கள், நம்முடைய கவலைகள் எல்லாவற்றையும் நம் தேவாதி தேவன் சிலுவையில் சுமந்து நமக்கு வெற்றியை சுதந்தரித்து வைத்திருக்கிறார். அவர் சுமந்த அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு தான் உங்களையும் என்னையும் என் தேவன் படைத்திருக்கிறார். அதனால் எந்த பிரச்சனையை நினச்சி நீங்கள் கொஞ்ச நேரம் கூட கவலைப்படக்கிறத தேவன் விரும்பவே இல்லை. உடனே ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது சுவாமி, இதை நீங்கள் சரிப்படுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நீங்கள் ரிலாக்ஸாக இருங்க. அண்ணால் ஆண்டோடைய சமூகத்தில் போய் அவங்களுடைய இருதயத்தை திறந்து அவங்களுடைய மனசில் இருந்த எல்லா காரியங்களையும் ஊற்றி ஜெபிச்சாங்க. அடுத்து அவங்களுடைய முகம் துக்க முகமாய் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. எதை குறித்து ஒரு நாள் கவலைப்பட்டீங்கன்னா அதற்குரிய ப்ரெஷர் உங்களுக்கு ஏறும். 2 நாள் கவலைப்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதற்குரிய ப்ரெஷர் உங்கள் சரீரத்தில் உங்கள் பாதிப்பை உண்டாக்கும். அதனால் எந்த காரியத்தை குறித்தோ எதை நினச்சோ நீங்கள் கவலைப்படவே தேவையே இல்லை. அந்தந்த நாளுக்கு அதன் பாடு
போதும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. அதனால நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் இறக்கி வைக்க பழகுங்க. ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த் அப்படின்ற பேரை கேட்டாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வருது அற்புத சுகந்தான். அவர் தன்னோட ஊழியத்தில் பயன்படுத்தின ஒரே சூத்திரம் விசுவாசம் தான். அவர் தன்னோட சிறு வயதுலேருந்தே ஏசப்பா மேலே ரொம்ப பிரியமாக இருந்தார். தன்னோட பாட்டி கூட எல்லா சர்ச் மீட்டிங்ஸ்க்கும் போவார். தன்னோட 16வது வயதில் உபவாசம் இருந்து ஜெபிக்கக்கூடிய வல்லமையும் வரங்களையும் பெற்றுக்கொண்டார். அவங்க அப்பாட்ட இருந்து கூரையை செப்பனிடு வேலையும் குழாய்களை சரி பண்ணும் வேலையும் கற்றுக்கிட்டாரு. கொஞ்ச நாட்கள் கழிச்சு பாலி அப்படின்றவங்க கூட இவருக்கு திருமணமும் நடந்தது. ஒரு நாள் வேலையை முடித்துட்டு பக்கத்து ஊர்லேருந்து தன்னோட ஊருக்கு நடந்து வர்றப்ப அங்கே ஒரு மீட்டிங் நடக்கிறத கவனிச்சாரு. அந்த மீட்டிங்கில் நிறைய சுகமில்லாதவங்க அற்புத சுகத்தை பெறதையும் பார்த்தாரு. தன்னோட ஊர்லேயும் நிறைய பேர் சுகமில்லாமல் இருக்காங்க அப்படின்றத அறிஞ்ச அவர் தன்னோட சொந்த உழைப்பால் அவங்க எல்லாரையும் இந்த ஊரில் நடக்கிற மீட்டிங்க்கு கூட்டிகிட்டு வந்தார். சுகமில்லாமல் இந்த மீட்டிங்க்கு வந்த எல்லாரும் சுகத்தோட வீட்டுக்கு போனாங்க. இந்த மீட்டிங்ல கலந்து கொண்ட பாலியும் அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டாங்க. இந்த மீட்டிங் நடக்கிறவங்க இதை எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஸ்மித்தை ஒரு நாள் செய்தி கொடுக்கறதுக்கு கூப்பிட்டாங்க. ஸ்மித்தும் செய்தி கொடுத்து முடிச்ச உடனேவே 15 பேர் தன்னிடம் ஜெபிக்கிறதுக்கு வரிசையில நின்னாங்க. அந்த வரிசையில ஒருத்தர் ஊன்றுகோல்களோட நடந்து வந்தாரு. ஸ்மித்தை ஜெபித்து முடித்த உடனேவே அந்த ஊன்றுகோல்களை எல்லாத்தையும் உதறி போட்டுட்டு சந்தோஷமா வீட்டுக்கு நடந்து போனாரு. இதை பார்த்த ஸ்மித்துக்கு தன் மூலமாவும் ஏசப்பா வெளிப்பட முடியும் அப்படின்றது புரிஞ்சுது. அன்னைக்குல இருந்து ஸ்மித் தன்னோட ஊர்ல இதே போல மீட்டிங்களை நடத்த ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டோட மனைவி இறந்தது கேள்விப்பட்டு அவங்க வீட்டுக்கு போனாரு. அவங்க வீட்டுக்கு போய் அவர் வைத்திருந்த ஜெப எண்ணெயை அவங்க மேல பூசி ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஜெபிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அவங்க உயிரோட எழும்புறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த கேள்விப்பட்ட எல்லாரும் ஏசப்பாவோட அன்பை புரிஞ்சுக்கிட்டாங்க. இதே போல இன்னொருத்தர் இறந்தது கேள்விப்பட்டு இரவு 11 மணிலிருந்து 3 மணி வரை ஜெபிச்சு அவங்களையும் உயிரோட எழுப்பினாரு. ஏசப்பா ஸ்மித் அவர்கள் மூலியமா வல்லமையான காரியங்களை செஞ்சு வந்தாங்க. தன்னோட 70வது வயதுல ஸ்மித் அவர்கள் சிறுநீரக கற்கள் இருந்ததுனால பாதிக்கப்பட்டாரு. டாக்டர்ஸ் அவருக்கு சர்ஜரி பண்ணல அப்படின்னா அவர் வேகமா இறந்துருவாருன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளவுதான் வலிச்சாலும் அவர் சர்ஜரி பண்றதுக்கு மறுத்தாரு. ஏசப்பா உருவாக்குன இந்த உடம்ப சுகப்படுத்துறதுக்கு அவர் வல்லமையா இருக்காரு. இந்த டாக்டர்ஸோட கத்திய உடம்புல படவே விடமாட்டேன் அப்படின்னு வைராக்கியமா நின்னாரு. இதோட வலி எவ்வளவாதான் இருந்தாலும் ஒரு நாளும் அவரோட ஊழியத்தை அவர் தள்ளி போடவே இல்லை. தன்னோட 72வது வயதுல இதுவோட போதும் ஏசப்பா அப்படின்றத ஜெபிக்கிறத விட்டுட்டு 15 வருஷங்கள் இன்னும் எனக்கு தாங்க ஏசப்பா அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சாரு. அவர் ஆசையின்படியே 87 வயது வரை ஏசப்பாக்காக அவர் ஊழியம் செஞ்சாரு. ஸ்மித் விக்கிள்ஸ்வர்த்தை இவ்வளவு வல்லமையா எடுத்து பயன்படுத்தின ஏசப்பா உங்களையும் வல்லமையா எடுத்து பயன்படுத்த ஆயத்தமா இருக்காரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற வேத வசனத்தின்படி நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களை கொண்டு ஏசப்பா பெரிய காரியங்களை செய்ய வல்லமையா இருக்காரு. ஏசப்பாக்காக நீங்க ஊழியம் செய்ய ஆயத்தமா? ஹலோ குட்டி செல்லங்களே, பிள்ளைகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சம்மர் லீவு விட்டாச்சு, செம்ம ஜாலியா இருக்கீங்களா? வீடியோ கேம், கம்ப்யூட்டர் கேம், இன்னும் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லி பயங்கர எக்ஸைட்டிங்கா சூப்பரா ஜாலியா உங்க லீவு நீங்க என்ஜாய் பண்ணிட்டே இருப்பீங்க. காலையில ரொம்ப லேட்டா நல்லா தூங்கி எழுந்திருப்பீங்களா? ஓகே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் கொண்டு வந்திருக்கோம். மே மாசம் உங்களுக்காகவே ஸ்பெஷலா VBS ப்ரோக்ராம் ஆயத்தமாயிக்கிட்டு இருக்கு. எஸ், நம்ம ஆமேன் வில்லேஜ் டிவில வில்லேஜ் VBS அப்படின்னு சொல்லி குட்டி பிள்ளைகளாகிய உங்களுக்காக இயேசுவின் சந்ததியா இருக்கிற உங்களுக்காகவே VBS ப்ரோக்ராம் சூப்பரா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கெல்லாம் பார்க்க ரொம்ப ஆசையா இருக்கீங்களா? என்னெல்லாம் வரப்போகுது தெரியுமா? இதுவரைக்கும் நீங்க கேட்காத புத்தம் புது பாடல்கள், சூப்பரான ஆக்ஷன் ஸ்டோரிஸ் இருக்கு, பப்பட் இருக்கு, புது பப்பட் உங்க கூட பேச போகுது, ரொம்ப ஜாலியா இருக்கு போகுது. அது மட்டுமா, சூப்பர் சூப்பர் ஷார்ட் பிலிம்ஸ் இருக்குது, கேம்ஸ் இருக்குது, மேஜிக் இருக்குது. வாவ், எக்ஸைட்டிங்! இத்தனை சூப்பர் ப்ரோக்ராமோட உங்களை சந்திக்க எங்க குழுவினர் வராங்க. என்னைக்கு தெரியுமா? மே மாசம்
6ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வரைக்கும் உங்களுக்கு தினந்தோறும் காலையில 10 மணி முதல் 12 மணி வரைக்கும் நாங்க ஒளிபரப்ப போறோம். ஒருவேளை காலையில உங்களுக்கு பார்க்க மறந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா சாயங்காலம் 5 மணில இருந்து 7 மணி வரையும் மறக்காம மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகே குட்டி, சூப்பர் ப்ரோக்ராம் இருக்குது, நிறைய மிஷனரி சம்பவங்கள் இருக்குது. நிச்சயமா சொல்றோம், இந்த 5 டேஸும் உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். உங்களுக்கு இந்த 5 டேஸ் ப்ரோக்ராமும் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க போகுது. குட்டீஸ் மட்டும் இல்ல, அம்மாமார்களே, நீங்களும் உங்க பிள்ளைங்களை கரெக்டா 10 மணிக்கு டிவி முன்னாடி உட்கார வச்சிருங்க. ஒருவேளை நாங்க ஊருக்கு போறோமே, நாங்க எப்படி பார்க்க அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்தீங்கன்னா, ஆண்ட்ராய்ட் போன்ல ஆமீன் வில்லேஜ் டிவி அப்படிங்கிற ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா எங்க இருந்தாலும் அதே டைம்ல நீங்க இந்த ப்ரோக்ராம பார்க்க முடியும். ஓகே, இந்த அரிய வாய்ப்பை தவற விடாதீங்க. மாலை 5 மணி முதல் 7